வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவோம். ஸோ நிறைய பங்குகள் வாங்குவோம். அந்த பங்குகளை நம்ம நாளடைவில் விற்போம். இப்போ சிலர் அந்த பங்குகளை மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் வச்சுருப்பாங்க. அந்த போர்ட்ஃபோலியோலாம் நல்ல ஒரு க்ரோத் இருக்கிற போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். சில போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவாங்க. சில போர்ட்ஃபோலியோவில் நல்ல ஸ்டாக்ஸே நல்ல ஸ்டாக்ஸ்னு சொல்கிறத விட டெய்லி ஏறும்போது அந்த ஸ்டாக்ஸ் விற்றுருவாங்க. நல்ல ஸ்டாக்ஸ் அவங்ககிட்ட இருக்காது. பென்னி ஸ்டாக்ஸ் அதெல்லாம் இறக்கம் பண்ண ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் தங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த போர்ட்ஃபோலியோ ஒரு க்ரோத்தே இருக்காது. கண்டினியூஸான ஒரு க்ரோத் இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸாக வீக்லி ஒரு 5 10 ஸ்டாக்கு. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸில் விலை கூடக்கூடிய ஸ்டாக்ஸ் நீங்கள் எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்ட ஸ்டாக்கை பற்றி இதில் ஒரு அனலைஸ் பண்ணி இதில் ஸ்டாக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும், அடுத்து இதனுடைய விலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கண்டினியூஸாக பார்த்தா பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் பிஎஸ்சி பேங்க்ஸ் எல்லாமே ஒரு ட்ரெண்டில் இருக்குது பார்க்க முடியுது. பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தோம் அப்படின்னா 145 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தா 65,822 கோடியாக இருக்குது. ஸ்டாக்கோட பி 6.57 இருக்குது. ROE பார்த்து 12.4, ROC 6.17 இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட கண்டினியூஸான ஸ்டேக் இருக்குது. இதில் ஒன்றும் பாதிப்புகள் எதுவும் கிடையாது. 73% மட்டும் ஸ்டேக் இருக்குது. எஃப்ஐஎஸ் கார்டு அதே மாதிரி கிட்டத்தட்ட இப்போ செப்டம்பரில் என்ட்ரி ஆயிருக்காங்க. கொஞ்சம் இன்னும் 4.24% இருக்குது. அதே மாதிரி டிஎஸ் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 16% இருக்குது. பப்ளிக்கிட்ட ரொம்ப கம்மியான தான், 7% மேலே பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் காட்டாத பங்காக இருக்குது. இப்போ கூட கடைசி குவார்ட்டரில் பப்ளிக் இருக்க ஷேர்ஸ் குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 6.76% தான் இருக்குது. ரெவன்யூ பார்த்தோம் அப்படின்னா மார்ச்க்கு லாஸ்ட், அதாவது இந்த குவார்ட்டர் ரிசல்ட் தான் வந்துருச்சு. செப்டம்பர் 25 இந்த குவார்ட்டர் ரிசல்ட் பார்த்தோம். Q2 ரிசல்ட் பார்த்தோம்னா 18,520 கோடி காமிச்சிருக்காங்க. போன இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிகள் கிட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தா 2,422 கோடி காமிச்சிருக்காங்க. இந்த தடவை நெட் ப்ராஃபிட் 2,576 கோடி காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2025 9,552 கோடி ரூபாய் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க இதில். அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஈக்விட்டி கேபிட்டல் 4,553 கோடி இருக்குது. ரிசர்வில் கேஷ் கிட்டத்தட்ட 78,982 கோடி வச்சுருக்காங்க. அதே டெபாசிட் பார்த்தா நல்லா ஒரு கன்சிடண்டாக ஒரு வளர்ச்சிருக்கு. கடைசி இதில் பார்த்தா 8,56,863 கோடி டெபாசிட் இருக்குது. கடன் 1,17,000 கோடி கடன் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை கிடையாது, நல்ல ஸ்டாக்கு. இப்போ சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பேங்க் ஆஃப் இந்தியா ப்ளஸ் யூனியன் பேங்கோட பேங்க் ஆஃப் இந்தியா இணைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்தியன் பேங்க் ப்ளஸ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதுவும் பிஎஸ்சி பேங்க்ஸ்லாம் இப்போ ஆல்ரெடி நிறைய பேங்க் வங்கிகள் இருந்து இப்போ பிஎஸ்சி பேங்க் 12 வங்கிகள்லாம் இருக்குது. அந்த 12 வங்கிகளும் இப்போ இன்னும் சுருக்க போகிறதா பேச்சுவார்த்தை அடிபடுது. ஸோ இதில் யூனியன் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா கூட யூனியன் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க கூட சேரப்போதா, இல்லை யூனியன் பேங்க் இவங்க கூட சேரப்போதா, இன்னும் நமக்கு தெளிவான ஒரு இது இல்லை. அதே மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஷார்ட் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு இப்போ கடைசி இதில் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் பார்த்தீங்கன்னா ஒரு 124 ரூபா 140 ஒரு 20 ரூபா நல்ல ஒரு வால்யூமோட ஹைக் ஆகிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அது இப்போ லாஸ்ட்டாக க்ளோசிங் பார்த்தா 144 ரூபா 50 காசு நல்ல க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அது வீக்லி சார்ட்லேயும் நல்ல வால்யூம் இருக்குது. ஸோ வீக்லி சார்ட் கண்டினியூஸாக ஒரு 3 வாரம் நல்ல வால்யூமோட ஏற்றம் கொடுத்துருக்காங்க. மந்த்லி சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது எங்கேயோ இறங்கிட்டு இருந்துச்சு. செப்டம்பர் மாதம் அதெல்லாம் 572 ரூபாயிலிருந்து கண்டினியூஸான ஃபாலில் இருந்திருக்கு. இப்போ தான் திரும்ப பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஒரு ஏற்றம் கொடுக்க போகிறதுல நமக்கு இந்த ஸ்டாக் ஏற மாதிரி வருது. இப்போதைக்கு நம்ம R1 பக்கத்தில் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஒன் பக்கத்தில் ட்ரேட் ஆகுது. ஸோ நமக்கு ஒரு 2-3 ஒரு 200 ரூபா வரைக்கும் போகக்கூடிய நமக்கு மினிமம் ஒரு 180 ரூபா வரைக்கும், இல்லை நேரில் 180 ரூபா தாண்டி ரெசிஸ்டன்ஸ் 2 போட்டு கட் பண்ணிச்சுன்னா R3 போனுச்சுன்னா ஒரு 203 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இது டிசம்பர் 17, அதாவது 17ஆவது வருஷம் இருந்தால் ஹை வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்க்கலாம் இந்த பங்கு நமக்கு எப்படி போகுது அப்படின்றத. ஸோ இது முதல் பங்கு நம்ம எடுத்துக்கிறது. அடுத்து இரண்டாவது பங்கு நம்ம தேர்வு பண்ணியிருக்க பங்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸ் லாஸ்ட்டாக 513 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கு. செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் வந்திருக்கு. 7,858 கோடி காமிச்சிருக்காங்க. 261 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. கடந்த இதுக்கும் பார்த்தோம்னா 130 கோடி அதிகமாக இருக்குது. அது இன்வெஸ்டர்கிட்ட ஸ்டேக் 62. அது இதுவும் ஒரு நல்லாவே இருக்குது.
பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வில் வந்து 4309 கோடி இருக்குது. கடன் வந்து அதோட ஒரு அதிகமாக இருக்குது, ஒரு 800 கோடி அதிகமாக இருக்குது, 1000 கோடி அதிகமாக இருக்குது. 5335 கோடி வந்து கடன் இருக்கிறதா வந்து காமிச்சிருக்கிறாங்க போரோயிங். ஸோ சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 25,045 மார்ச் இயர் ஆன் இயரில் காமிக்கும் போது இல்லை வந்து 714 கோடி வந்து இயர் ஆன் இயரில் காமிச்சிருக்கிறாங்க. இந்த Q2 ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லா இருக்குது நமக்கு. ஸோ 130 கோடி வந்து கிட்டத்தட்ட வந்து அதிகமாக காமிச்சிருக்காங்க. அடுத்து வர செஷனில் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ சார்ட் என்ன சொல்லுது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ சார்ட் வந்து மந்த்லி சார்ட்டில் இருக்குது. நான் வந்து வீக்லி சார்ட் மாற்றுறேன். வீக்லி சார்ட், டெய்லி சார்ட். ஓகே, டெய்லி சார்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரேக்கப் கொடுக்க போகிற இடத்துல தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து 512 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகுது. இது 512 525 ரூபாய்க்கு மேலே போகும்போது நமக்கு ஒரு இந்த பங்கில் வந்து வாய்ப்பு இருக்கிறதாவே தெரியுது. 525 ரூபா நம்ம கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா இங்கே இது வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்டாக இருக்கும். செப்டம்பர் மாதம் 25 வந்து பிரேக் அவுட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலுக்கு வந்து ஒரு R1 R2 போச்சு 559 600 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த பங்கில் நமக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து 2வது பங்கு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ கல்யாண் ஜுவல்ஸை நம்ம கவனிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது இப்போதைக்கு. பாஸ்டர்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 3வது பங்கை வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜீனஸ் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த எலக்ட்ரிக் மீட்டர்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அந்த நிறுவனம் இது வந்து மின்சாரத்துக்கு நிறையா வந்து பொருட்கள் செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பங்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 354 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. ₹1 ஃபீஸ் வேல்யூ இருக்குது. மார்க்கெட் கேபிடலேஷன் 10,750 கோடி. ஸ்டாக் பி 23.4, 61.4 புக் வேல்யூவாக இருக்குது. ROC 10.2, ROC 19.2, இது ROE வந்து 18.1 இருக்குது. ஸோ அதே மாதிரி சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத்தில் சேல்ஸ் காமிக்கிறாங்க. கடந்த வருஷத்தில் வந்து 2024 1200 கோடி சேல்ஸ் காமிச்சாங்க. 2020 2440 கோடி சேல்ஸ் காமிச்சாங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 87 கோடி, இங்கே வந்து 311 கோடி நெட் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் பார்க்கும்போது இதில் வந்து 143 கோடி செப்டம்பர் 2025 காமிச்சிருக்காங்க. செப்டம்பர் 2025 அதே 83 கோடி காமிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 கோடி நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதாக நம்மளால் பார்க்க முடியுது. அதுமாதிரி இஸ்ரோவில் கேஷ் வந்து கிட்டத்தட்ட 1840 கோடி வச்சுருக்காங்க. கடன் வந்து 1366 கோடி கடன் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுமாதிரி ப்ரொமோட்டர் சைடில் ஸ்டேக் பார்த்தோன்னா கிட்ட 36%. அதே மாதிரி எஃப்ஐஎஸ் கிட்ட ஒரு 18%, 19% கிட்ட இருக்குது. டிஐஎஸ் கிட்ட ஒரு 4% கிட்ட இருக்குது. பப்ளிக் கிட்ட ஒரு 38% இருக்குது. அந்த நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட வந்து கண்டினியூஸான க்ரோத் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ப்ரொமோட்டர் சொல்கிறது கிட்டத்தட்ட இதுக்கு மேலே வந்து 39% மேலே குறைஞ்சது அப்படின்னா நம்ம வந்து அதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் நல்ல வளர்ச்சி இருக்கிற நிறுவனமாக தெரியுது நமக்கு. ஸோ சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா Q2 ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம கவனிக்கலாம். சார்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே இது பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இருக்காது. மே மாதம் இதில் வந்து அந்த ட்ரெண்ட் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதுமாதிரி வால்யூம் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து ஸ்டாக் வந்து 353 ரூபாய்க்கு R1 பக்கத்தில் இருக்குது. ஸ்டாக் 410 ரூபா 408 ரூபா வரைக்கும் நமக்கு R3 காமிக்குது. கிட்டத்தட்ட 400 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷார்ட் டைமில். இது ஒரு இந்த பங்குகள் எல்லாமே வந்து உடனே ஏறுமா அப்படின்னா நம்ம வந்து வாங்கி வச்சு சார் நான் இந்த பங்குகளை வாங்கியிருக்கேன், என்னோட உடனே வந்து நாளைக்கே ஏறிடுமா அப்படின்னு நாளைக்கே ஏறதெல்லாம் வந்து நடக்காத காரியம் எந்த ஒரு இதுலையுமே. ஸோ வாங்கி நம்ம வெயிட் பண்ணணும். எந்த ஒரு பங்குமாக இருந்தாலும் சரி, நம்ம வாங்கினோன்னே ஒரு மாதம் காலமாக அந்த பங்கோட நம்ம பயணிச்சா தான் ஒரு நாள் இறங்கும், ஒரு நாள் மார்க்கெட் ஏற அன்றைக்கி வந்து ஏற்றம் கொடுக்கும், மார்க்கெட் இறங்குற அன்றைக்கி 10% 5% இறங்கும். ஸோ ஒரு மாத கால அளவில் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மார்க்கெட்டில் ட்ரெண்ட் வந்து என்னுடைய எவ்வளோ % ஏறுது அப்படின்றத நம்ம வந்து கவனித்து பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம பார்த்த 3வது பங்கு. 4வது பங்கை வந்து நம்ம வந்து குஜராத் பிவோ போர்ட் அப்படின்ற பங்கை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கப்பல் கட்டுமான துறையில் இருக்கிறாங்க. 180 ரூபா வந்து இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிற ப்ரைஸாக இருக்குது. 8683 கோடி ரூபா கேபிட்டல். ஸ்டாக்கோட பி பார்த்தா 20.2 இருக்குது. ROC 24.9 இருக்குது. ROE வந்து 19.19 இருக்குது. புக் வேல்யூ 45 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து இண்டஸ்ட்ரி பி 26, அதே மாதிரி ஸ்டாக்கோட பி வந்து 20.2 இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக் பார்த்தீங்கன்னா 44% கண்டினியூஸாக அந்த 44% மெயின்டைன் பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் ஸ்டேக் பார்த்தீங்கன்னா 20% எஃப்ஐஎஸ் இருக்குது. டிஎஸ் கிட்ட அதே மாதிரி ஒரு 16% இருக்குது. பப்ளிக்கிட்ட வந்து ஒரு 20% ஸ்டேக் பப்ளிக்கிட்ட இருக்குது. ஸோ
இது வந்து அதே மாதிரி கடன் இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். ரிசர்வில் வந்து கேஷ் வந்து வச்சுருக்காங்க. கடன் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ரிசர்வில் கிட்டத்தட்ட 1700 கோடி கேஷ் இருக்குது. 51 கோடி ரூபா வந்து கடன் இருக்கிறத காமிச்சிருக்காங்க. வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த Q2 ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ Q2வில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 92 கோடி வந்து செப்டம்பர் 2024 காமிச்சிருக்காங்க. இந்த வந்து 2025 வந்து 158 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க, 60 கோடி இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். அது மாதிரி வருஷ பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா 2025 ஒரு 400 கோடி காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி இந்த வருஷம் நமக்கு ரிசல்ட் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 450 கோடி 500 கோடி நம்ம வந்து கம்மியோட வாய்ப்புகள் உண்டு. அது சேல்ஸும் வந்து ஒரு நல்ல ஒரு இன்க்ரீஸ் இதில் இருக்கும். ஓகே, GPPL டே சார்ட் இது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம ட்ரேடான இடம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூமோட ட்ரேட் ஆயிருக்கு. மேலே வந்து R1 கட் ஆயிருக்கு, R2வும் கட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 179 ரூபா 60 வருஷத்துக்கு ட்ரேட் ஆகுது. R3 அடுத்து வந்து R3யோட டார்கெட் 180 ரூபா ட்ரேட் ஆகுது. அதுக்கு மேலேயும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். 1 வீக் சார்ட் இது. ஸோ 1 வீக் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து இங்கே இந்த வந்து ஆகஸ்ட் மாதம் 2024 பார்த்தீங்கன்னா 245 ரூபா கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ 1 வீக் சார்ட் பேட்டர்னில் கிட்டத்தட்ட ஒரு 336 வரைக்கும் நம்ம காட்டுது. நமக்கு அவ்வளோ போக வேணாம். ஃபஸ்ட்டு நான் வீக்லி சார்ட்டில் வந்து 237 ரூபா போனாலே R1 கட் பண்ணாலே பெரிய விஷயம் தான். ஸோ இது வந்து 179 ரூபா இந்த ரேட்டுக்கு பற்றி நமக்கு ட்ரேட் ஆகுது. R1 வந்து போடுறது 237 ரூபா டார்கெட் காமிக்குது. R2 ரெசிஸ்டன்ட் 2 வந்து 293 வரை காமிக்குது. ஸோ இதை வந்து இங்கே கட் பண்ணணும். ஸோ R1 வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கார்னர் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் உடச்சா தான் மேலே போகும். ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து இங்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். 20-25% வந்து நமக்கு வந்து ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ வீக்லி இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ரொம்ப நல்லா வால்யூம் வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் வந்து இந்த பொங்கையும் வந்து வரும் செஷனில் அங்கே வந்து பார்க்கலாம். வாட்ச் லிஸ்ட்டில் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க போகிற பங்குன்னு பார்த்தா ரமா ஃபாஸ்பேட் அப்படின்ற ஒரு பங்கு. ஸோ ஃபர்டிலைசர் துறையை சேர்ந்த ஒரு பங்கு 207 ரூபா ட்ரேட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 52 ஹை பக்கத்தில் நேர் ட்ரேட் ஆகுது. ஃபீஸ் வேல்யூ 5 ரூபா இருக்குது. புக் வேல்யூ வந்து பார்த்தோம் 114 ரூபா இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் 733 கோடி. ஸோ ஸ்மால் கேப் கம்பெனி சேர்ந்தது. ஸ்டாக்கோட P 17.4, ROC பார்த்தா 7.81 இருக்குது. ROE வந்து 3.77 இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி P 22.7 இருக்குது. ஸோ இது வந்து இதெல்லாம் ஓரளவு ஓகே தான். அதே மாதிரி ப்ரொமோட்டர் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து 75% கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து கண்டினியூஸான ஒரு ஏற்றம். எல்லாம் ஒரு 50 கோடி 60 கோடி அப்படின்றது காமிச்சிருக்காங்க. ஸோ 2023 பிறகு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, நெகட்டிவில் வந்திருக்கு. திரும்ப வந்து இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்ப கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ் பார்க்கும்போது 2024 ஒரு 3 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த தடவை வந்து 17 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்க நம்மளால் பார்க்க முடியுது. பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் ரிசர்வில் கேஷ் வந்து ஒரு 386 கோடி கேஷ் வச்சிருக்காங்க. அது மாதிரி கடன் பார்த்தோம் ஒரு 103 கோடி ரூபா கடன் இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்துக்கு ஸோ இது வந்து டெய்லி சார்ட்டு, வீக்லி சார்ட்டு. ஸோ ஓகே, இது டெய்லி சார்ட்டில் மாற்றிருக்கிறேன். டெய்லி சார்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து 50 கிட்ட ட்ரேட் ஆகுது. அதுக்கு அடுத்து R1 பார்த்தீங்கன்னா 213 ரூபா, R2 வந்து 243 ரூபா, R3 பார்த்து 276 ரூபா. நமக்கு வந்து ஒரு 260 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த பங்கில் பிரகாசமாக தெரியுது. அதேமாதிரி வீக்லி சார்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருவதும் பார்க்க முடியுது. ஆகஸ்ட் 2022 உள்ள ஹை. ஸோ இந்த ஹை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 180 ரூபா ரேஞ்சு வந்து இப்போ வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருந்த ஸ்டாக். ஸோ அதனால் வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து நமக்கு பிரகாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ மந்த்லி சார்ட் இது. மந்த்லி சார்ட் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 207 ரூபா வந்து வரைக்கும் வந்து இப்போ ட்ரேட் ஆகுது. ஸோ ஆகஸ்ட் இது. ஸோ இந்த நம்ம ரமா ஃபாஸ்பேட் நம்மளோட 5வது பங்கு நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். இது 5மே வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு நம்ம வந்து இதில் போட்டு நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸல் ஷீட்டில் ட்ராக் பண்ணியிருக்கேன். பேங்க் ஆஃப் இந்தியா 144 ரூபா 50 என்ட்ரி, நாளைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் 513 ரூபா 50 என்ட்ரி. ஸோ இது இப்போ வந்து இந்த என்ட்ரி ப்ரைஸ் இதிலே கொடுத்துருக்கேன். முன்ன பின்ன இருக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு பர்சன்ட் ஏற்றம் இருந்ததுன்னா அப்படின்னா அந்த முன்ன பின்ன அந்த இதில் வந்து என்ட்ரி இருக்கலாம். ஸோ இந்த 5 பங்கையும் வந்து நான் வந்து என்ட்ரி ரேஞ்சில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். இந்த பங்குகள்லாம் வரும் வாரங்களில் வந்து இந்த பங்கு எந்த அளவு செயல்பட போகுது அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்த யாரும் இணையாதவங்க இணைஞ்சிக்கோங்க. தேங்க்யூ.
அதே மாதிரி நம்ம சேனலை வந்து யாரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.